Hi everyone. இன்னைக்கு வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா யங்ஸ் மாடுலஸ். இத வந்து ஷார்ட்டா வந்து ஈன்னு சொல்லி ஈன்ற லெட்டரால டினோட் பண்ணுவாங்க. சோ யங்ஸ் மாடுலஸ்னா என்ன? யங்ஸ் மாடுலஸோட கான்செப்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பத்தியும் யூனிட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. யங்ஸ் மாடுலஸ்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னன்றதை பத்தி பேசிக்கா ஒரு ஓவரால் வியூ பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயினா என்ன அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்றத பேசிக்கை பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளைடு பர் யூனிட் ஏரியா. அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்றத வந்து சிக்மா அப்படின்ற லெட்டரால டினோட் பண்ணுவோம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, த ரேஷியோ பிட்வீன் த ஃபோர்ஸ் டு த அப்ளையிங் ஏரியா. இதை தான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டயக்ராமில் காமிச்சிருக்க மாதிரியே இந்த கியூப்ல மேலே இருக்கிற ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் சர்ஃபேஸில் நம்ம எவ்வளோ அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் அப்படின்றப்போ ஸ்ட்ரெயின் இஸ் எக்ஸ்டென்ஷன் பர் யூனிட் லென்த். அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்ளை பண்ணும்போது, ஒரு பொருள் மீது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அப்ளை பண்ணும்போது அந்த பொருளில் அந்த ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய லென்த் மாற்றமோ அல்லது உருவ மாற்றமோ அதை தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரெயின் அப்படின்றத வந்து சேஞ்ச் இன் லென்த் டு த ஒரிஜினல் லென்த், இதை தான் வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பேசிக்காக ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஏற்படக்கூடிய டிஃபார்மேஷனை தான் வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா என்னன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். த யங்ஸ் மாடுலஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் டென்சைல் ஸ்ட்ரெஸ் டு த டென்சைல் ஸ்ட்ரெயின். அதாவது ரேஷியோ டு த ஸ்ட்ரெஸ் டு த ஸ்ட்ரெயின், அதுதான் வந்து யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேர் the stress is amount of force applied per unit area. அது sigma is equal to force by area, அதுதான் வந்து stress அப்படின்னு சொல்கிறோம். இங்கே strain அப்படின்றது வந்து extension per unit length. அதாவது particular stress அப்ளை பண்ணும்போது அது யூனிட் எவ்வளோ யூனிட் லென்த் வந்து அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதை தான் வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறதால எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஏற்படுது, இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து இ அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணுறாங்க. ஸோ யங்ஸ் மாடுலஸ் என்பது எவ்வளவு எளிதாக நீட்டிக்க மற்றும் சிதைக்க முடியும் என்பதை நமக்கு கூறுகிறது மற்றும் இழுவிசை அழுத்தத்தின் சிக்மா டு த ரோ விகிதமாக வரையறுக்கப்படுகிறது. அதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ரேஷியோ தான் வந்து யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்தது. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் ஸ்ட்ரெயினை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நம்ம வந்து வச்சு ஒரு கிராஃப் ட்ரா பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு கர்வ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டாக இன்க்ளைன் லைன் தான் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டு த ஸ்ட்ரெயின், அதாவது ஈல்டு ஸ்ட்ரென்த் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் த மெட்டீரியல். அதாவது எலாஸ்டிசிட்டி அப்படின்னாக்கா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த டிஃபார்மேஷன் ஆகிற ரேட் வந்து கிராஜுவலாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் வந்து கிராஜுவலாக டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்ற அந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்க அதனுடைய ஸ்ட்ரெயின் வந்து ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக வந்து இது இன்க்ரீஸ் ஆக அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே நமக்கு யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் நமக்கு கிடைக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து ரைஸ் அப்படின்னும் ஸ்ட்ரெயின் வேல்யூ அப்படின்றத வந்து நம்ம வந்து ரன் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னாக்கா யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், அதாவது ரைஸ் பை ரன். அதுதான் வந்து அந்த ஸ்லோப்பை தான் வந்து நம்ம வந்து யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது யங்ஸ் மாடுலஸ்னாக்கா த ரேஷியோ பிட்வீன் த ஸ்ட்ரெஸ் டு த ஸ்ட்ரெயின். எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுதோ அந்த ரேஷியோவை தான் நம்ம வந்து யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ யங்ஸ் மாடுலஸ் உடைய ஃபார்முலா யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸோடைய யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஸோ யங்ஸ் மாடுலஸோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படி தான் வரும். ஸோ
இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, அதாவது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து எக்ஸ்டென்ஷன் பர் யூனிட் லென்த், டெல்டா எல் டிவைடட் பை எல், அதுதான் வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து யங்ஸ் மாடுலஸோடைய யூனிட். யங்ஸ் மாடுலஸ் E is equal to stress by strain. யங்ஸ் மாடுலஸ் உடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா ஸ்டிஃப்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ எந்த அளவுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து மெட்டல், அதாவது ஹார்ட் மெட்டல் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். சாஃப்ட் மெட்டல், ரப்பர், அப்புறம் இந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாத்துக்குமே வந்து யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.